டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க. அந்த வழக்கில் அவங்க தெரிவித்த கருத்துக்கள் அப்படின்றது மிகவும் நீதிபதிகள் எந்த அளவுக்கு கொந்தளித்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமூக நீதி என்கின்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இப்படி இலவச திட்டங்களை வழங்குவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஏன்னா இதனாலதான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நீதிபதி சூரியகாந்த் தலைமை நீதிபதியே சொல்லிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்றாரு. காலையில இலவச உணவுன்றீங்க, அப்புறம் இலவச சைக்கிள்ன்றீங்க அப்படின்னு இதுல இருந்து தொடங்கி அப்புறம் இலவச மின்சாரம் எல்லாமே இலவசம்னு கொடுக்குறீங்க. கடைசியில இப்ப அக்கௌண்ட்ல பணமும் போடுறீங்க அப்படின்னு நீதிபதி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது என்ன வழக்கு? குறிப்பா இந்த வழக்கு பத்திரிகைகள்ல மின்வாரிய விதிகள் திருத்தம் 2024 ஒன்றிய அரசு கொண்டு வந்த திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு அப்படின்ற அளவுல தான் பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள் இதை விவரிச்சிருக்கிறாங்க. இது என்ன வழக்கு? எந்த விதிக்கு எதிராக தமிழ்நாடு மின்சார வாரியம் உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி இருக்கிறது? ஒன்றிய அரசு மின் கட்டணத்தை நிர்ணயிக்கிறது தொடர்பா ஒரு விதிமுறைகளை அங்க வகுத்து கொடுக்குறாங்க. அதுல விதி எண் 23 அது என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களுடைய ஒரு மின்சார உற்பத்திக்கு ஒரு யூனிட்டுக்கான ஆக்சுவல் காஸ்ட், இவங்க உற்பத்தி ஆகிறதுக்கு இவங்க வாங்குற காஸ்டும், இவங்க மக்களுக்கு விநியோகிக்கும் போது மக்களுக்கு இவங்க வசூல் பண்ற காசு, இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அதாவது இவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க ஒரு 10 ரூபா ஒரு யூனிட் வாங்குறாங்க அப்படின்னா, இவங்க மக்களுக்கு ஒரு 5 ரூபா தான் இவங்க வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கு இடையில இருக்கிற அந்த 5 ரூபா ஒரு கேப். அந்த உற்பத்தியாளர்களிடம் இருந்து 10 ரூபாய்க்கு வாங்குறப்ப மக்களுக்கு விநியோகிக்கிறப்ப அதுல மானிய விலையில 5 ரூபாய்க்கு ஒரு யூனிட், அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை இவங்க தமிழ்நாடு அரசு சப்சிடி மூலமா நிரப்பிட்டு இருக்காங்க, மானியங்கள் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த கேப்பை குறைக்கணும், ரெண்டும் சமமா ஆகணும், வாங்குற காசும் விற்கிற காசும் சமமா இருக்கணும். அது மாதிரி லாஸ்லாம் இருக்கு, அது மாதிரி நிறைய விதிகள் இருக்கு. அது தொடர்பா இந்த கேஸ் போறாங்க. இது எதுக்காக தமிழ்நாடு அரசு இதை போறாங்க அப்படின்னா, அந்த விதிப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய மக்களுக்கு விநியோகிச்சுட்டு இருக்கிற இந்த மின்சார இதெல்லாம் ஸ்கீம்ஸ்லாம் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுல. அதனால அந்த ஆபத்தை இவங்க தடுக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒன்றிய அரசு அங்க இருந்துகிட்டு மாநில அரசனுடைய எல்லா ஸ்கீம்ஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான அதோடைய நோக்கம். வழக்கு போனதுக்கான நோக்கம் அந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலமும் அவங்க தகுந்த மாதிரி என்னென்ன மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் அவங்க செய்யலாம் அப்படின்ற அந்த உரிமையின் அடிப்படையில இவங்க வழக்கு போறாங்க. அந்த வழக்கு அந்த விதியை நீக்கணும், அது தொடர்பான வழக்கு. ஆனா அதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இலவச திட்டங்களுக்கு எதிராக ஒரு பெரிய லெக்சரே எடுத்திருக்காரு. அதாவது 2024 மின்சார திருத்த விதிகள்னு ஒன்றிய அரசு தான் கொண்டு வருது. ஆனா அவங்கதான் கட்டணத்தை எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னு மேல இருந்து உத்தரவு போடுறாங்க. அதுல ஏதாவது மானியம் கொடுத்தாலோ அல்லது கட்டண உயர்வு வந்தாலோ இது மாநில அரசுகள் செய்யற மாதிரி இங்க இருக்கின்ற அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற பாஜக பிரச்சாரம் பண்ணும். பாத்தீங்களா ஸ்டாலின் எவ்வளவு உயர்த்திட்டாரு, பாத்தீங்களா இவ்வளவு உயர்த்திட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணுது. ஆனா இதனுடைய அடிப்படையே ஒன்றிய அரசு கொடுக்கின்ற சட்டப்படி அவங்க இதை செய்யணும் உத்தரவு போடுறாங்க. கட்டண நிர்ணயம் இதெல்லாம் இப்போ மாநில அரசுகளே நிர்ணயிக்கக்கூடிய அளவுல இப்ப இல்ல. எல்லாமே அவங்க ஒன்றியத்துல அந்த அதிகாரத்தெல்லாம் கொண்டு போய் குவிச்சுட்டாங்க. அது இவங்களுக்கு தடங்களா இருக்கு அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனை. அதனாலதான் இந்த வழக்கே வருது. ஆனா அந்த வழக்குக்கு மேல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுக்கு தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் இலவச மின்சாரம் கொடுக்குது? மெயினா அவங்க டார்கெட் பண்ணி அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றது என்ன அப்படின்னா தமிழ்நாடு தான். ஆனா சைட்ல தமிழ்நாடு மட்டும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, எல்லா மாநிலத்தையும் தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா அதை அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய மெயின் டார்கெட் தமிழ்நாட்டுல கொடுக்கப்படக்கூடிய மக்களுக்கான இலவச திட்டங்கள், அதுல இலவச மின்சாரமா இருக்கலாம், இலவசமா கொடுக்கிற சைக்கிளா இருக்கலாம், உணவா இருக்கலாம், எல்லாத்தையுமே அவங்க டார்கெட் பண்ணி மாணவர்களுக்கு காலை உணவுல தொடங்கி அவங்களுக்கு கொடுக்குற சைக்கிள், அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே குறிப்பிட்டு சூரியகாந்த் கேள்வி எழுப்புறாரு. ஏற்கனவே இந்த இலவச உணவு இதை இப்போ இன்னைக்கு இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணல.
இதை வந்து அப்போ நீதி கட்சி வந்து முத தமிழ்நாட்டில் வந்து மதிய உணவு பள்ளிகளில் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு. அதுக்கு பிறகு அதை விரிவுபடுத்தி காமராஜர் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி கொண்டு போறாங்க. அதுக்காக நிதி கேட்டு காமராஜர் வந்து ஒன்றிய அரசுக்கு போகும்போது அப்போவே இந்த கிரிட்டிசிசம், நீங்க வந்து மாணவர்களுக்கு வந்து இப்படி ஃப்ரீயா சாப்பாடு போட்ட எங்க நிதி இருக்கு, எப்படி இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்பவே அதை இது பண்ணாங்க. அப்ப காமராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா நிதியை வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணார். ஒண்ணும் இல்லைங்க, இந்த காலை உணவு திட்டத்தை தினமலர் இந்த பார்ப்பன கும்பல் என்ன விமர்சிச்சாங்க, டபுள் சாப்பாடு, கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு பேசினாங்க. இப்ப நீதிபதியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி இப்படி இலவசமா காலையில சோறு போடுறீங்க அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஸ்கீம் வந்து இவங்க கிண்டல் பண்றாங்க, அன்னைக்கும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா காமராஜர் கொண்டு வந்த ஸ்கீம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் இப்போ கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அந்த ஸ்கீம் வந்து இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. மதிய உணவு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல இன்னொரு ஸ்டெப் போயிட்டாங்க. 21 லட்சம் குழந்தைங்க வந்து காலையில இன்னைக்கு காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால வந்து எவ்வளவு கல்வி மாணவர்களுடைய படிப்பு திறன், கவனிக்கிற திறன் எல்லாமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட், ஆய்வறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட் மாணவர்களுடைய கல்வியில அதை வந்து வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு திட்டம். இதையெல்லாம் வந்து அவங்க இலவச உணவு, ஃப்ரீ ஃபுட்டு அப்படின்னு சொல்றாங்க, ஃப்ரீ சைக்கிள், அதெல்லாம் சொல்றாரு அவரு சூரியகாந்த். இப்ப நீதிபதி வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு, இப்படி எல்லாமே நீங்க காசு உள்ளவங்களுக்கும் இலவசமா கொடுக்குறீங்களே, இப்படி இலவசமா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிறது, எல்லாம் சோம்பேறி ஆயிடுவாங்க, யாரும் உழைக்க மாட்டாங்க, இதனால நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டோடைய வெப்சைட்ல ஒவ்வொரு நீதிபதியோடைய அசெட், அவங்களுடைய சொத்து விவரங்கள் என்ன அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல வந்து இவர் இப்படி சொன்ன பிறகு நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து அவருடைய சொத்து விவரத்தை தோண்டி இணையத்துல பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க அதிகாரபூர்வமான இணையதளத்திலேயே அந்த விவரங்கள் இருக்கு. அதுல வந்து நம்ம சூரியகாந்த், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சும்மா நீங்க கூகுள் பண்ணாலே இந்த விவரங்கள் வந்துடும். அதுல அவருக்கு எவ்வளவு சொத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வரிசைப்படுத்திருக்காங்க. அதுல பாருங்க, வீடு மட்டும் எத்தனை இருக்கு, நிலங்கள் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சண்டிகர்ல ஒரு வீடு, 13.5 ஏக்கர்ல வந்து விவசாய நிலம், 300 ஸ்கொயர் யார்ட்ஸ், யார்டுன்றது வந்து 9 சதுர அடி, 300 ஸ்கொயர் யார்ட்ல வந்து குருகிராம்ல ஒரு வீடு, ஒரு பிளாட் இருக்கு. ஒரு ஸ்கொயர் யார்டு அப்படின்றது வந்து 9 சதுர அடி அப்படின்னா 300 வந்து நீங்க 9ஆல பெருக்கிக்கலாம், அது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட் அபார்ட்மெண்ட் டெல்லியில வச்சிருக்காரு, அது வந்து 285 ஸ்கொயர் யார்டு. அதுக்கப்புறம் 192 ஸ்கொயர் யார்டுல சண்டிகர்ல ஒரு வீடு, இது வந்து அவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து இணைஞ்சி வச்சிருக்கிற சொத்து. அதுக்கப்புறம் வந்து குருகிராம்ல 250 ஸ்கொயர் யார்டுல இன்னும் ஒரு வீடு, அதாவது வீடு இன்னும் முடியல. அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்னும் ஒரு 12 ஏக்கர் அவங்களுடைய சொந்த ஊர்ல, அவங்களுடைய வில்லேஜ்ல 12 ஏக்கர் சொத்துல இவருக்கான பங்கு, அதெல்லாம் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீட்டுல, இவங்களுடைய அப்பாவுடைய வீட்டுல இவருக்கான பங்கு, இவ்வளவு வீடு. அதாவது வீடு நிலம் மட்டும் வரிசை மட்டும் 8 பட்டியல்ல இருக்கு. இது வந்து இவருக்கானதுதான். இதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கானது, அவங்க மகளுக்கானது, அதெல்லாம் தனித்தனியா இதுல போட்டிருக்காங்க. அது மாதிரி அவருக்கு இது வந்து அசையா சொத்துகள். இதுக்கப்புறம் அவர் வந்து வங்கிகள்ல பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, இவர் எல்லா பணத்தையும், எல்லா அக்கௌண்ட்டையும் எங்க பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் பிரான்ச் அதுல இருக்கிற அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சண்டிகர்ல, அந்த வங்கியில தான் இவர் எல்லாமே பணம் போட்டு வச்சிருக்காரு, பிக்ஸ்ட் டெபாசிட். அதுல வந்து 16 FDRs அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது பிக்ஸ்ட் டெபாசிட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 16 மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அந்த இது போட்டிருக்காரு. அதுல என்ன மதிப்பு அப்படின்னா 4,11,00,000 2025 வரைக்கும் அவருடைய டெபாசிட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னுல வந்து ஒரு 1,92,00,000 டெபாசிட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அக்கௌண்ட்ல, ஆமா எல்லாமே வந்து தனித்தனி இது பிக்ஸ்ட் டெபாசிட் இது. அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இது இருக்கு, FDR இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 1,96,00,000. இது மாதிரி வந்து நிறைய வரிசையா இருக்கு. அது மாதிரி கோல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருடைய பேர்ல வந்து 100 கிராம் கோல்டு இருக்கு. அவங்க மனைவி பேர்ல வந்து 1000 கிராம் கோல்டு, கிட்டத்தட்ட 1 கிலோ கோல்டு. இப்படியும் நிறைய பெரிய பட்டியல் இருக்கு. நீங்க அதை இணையத்தில் இருக்க எல்லாமே பார்த்துக்கலாம். இவ்வளவு சொத்துகள் உள்ள
வெறும் டெல்லியிலயும் குருகிராம்லயும் இவ்வளவு வீடுகள், இவ்வளவு விவசாய நிலங்கள், சண்டிகர், ஆமா இவ்வளவு இடங்கள், இவ்வளவு வீடுகள், இவ்வளவு பேங்க்ல இருக்கிற டெபாசிட், அது இல்லாம அவருடைய நகை, இவ்வளவு வசதியோட இருக்கிற சூரியகாந்த் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? இந்த சொத்துகள் மேல நமக்கு இது கிடையாது, ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மேலதான் நமக்கு பிரச்சனை. என்ன சொல்றாருன்னா, நீங்க மக்களுக்கு வந்து சும்மா ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டீங்க, இல்லைன்னா ஏதாவது ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா சாப்பாடு போட்டுட்டீங்க அப்படின்னா மக்கள் சோம்பேறி ஆயிடுவான், படுத்து தூங்கிடுவான், எந்த வேலைக்கும் போக மாட்டான், ஸ்கில்ல வளர்த்துக்க மாட்டான் அப்படின்னு இவர் சொல்றாருல்ல. இவ்வளவு சொத்து வச்சிருக்கிற இவர் அந்த குடும்பத்திலிருந்து, அந்த பின்னணியிலிருந்து வந்து இவரால சுப்ரீம் கோர்ட்டுக்கே தலைமை நீதிபதி ஆக முடியுது இல்ல. அப்புறம் ஏன் வந்து சாதாரண மக்கள் வந்து அவனுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி விட்டு அவன் அடுத்த ஸ்கில்ல வளர்த்துக்க மாட்டானா, இல்லை ஒரு வேலைக்கு போக மாட்டானா, இல்லை ஒரு பரீட்சைக்கு தயாராக மாட்டானா? அவன் ஏதோ ஒரு ஸ்கில் வளர்த்துப்பான்ல. இப்போ இவருடைய ஆர்குமெண்ட், சந்திரசூட்டுங்க பதவி காலம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பிறகு அவர் அரசு வீட்டை வந்து காலி பண்ணல, அதுக்கு ஒரு கேஸ போட்டு காலி பண்ணுங்க. அது வந்து அடுத்த இது என்ன சொல்றாங்க, அதுவும் இப்போ இத்தனைக்கு அவங்க அப்பாவும் உச்சநீதிமன்ற நீதிபதி, இவரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இப்ப அவர் பையன் அடுத்து வந்து தயாரா இருக்கிறாரு. இவ்வளவு வசதி இருந்தும் அவங்க அரசு உங்களுக்கு கொடுக்குற இலவசத்தை இவங்க கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா? ஆனா இப்போ அதையும் இணையதளத்துல எடுத்து எல்லாமே பரப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நீதிபதிக்கும் எவ்வளவு சலுகைகள், ஒரு மாவட்ட நீதிபதிக்கு எவ்வளவு சலுகை இருக்கும்பொழுது ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கெல்லாம் எவ்வளவு சலுகைகள் இருக்கும். அவங்களோட வீடு, அவங்களுக்கான காரு, அவங்களுக்கான மெடிக்கல் அலவன்ஸ், அவங்களுக்கான மற்ற சலுகைகள் எல்லாத்தையும், அவங்க வீட்டுகளுக்கான பணியாளர்கள், இவ்வளவு ஸ்கீம்ஸையும் இவ்வளவு மக்களுக்கான வரி பணத்துல சலுகைகளை அனுபவிச்சுட்டு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன ஸ்கீம்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டினாங்க சும்மா ஒரு குடிசை வீட்டுல ஒரு இலவச ஸ்கீம், ஒரு ஒத்தலைட்டு ஸ்கீம் இருக்கும், இல்லாட்ட 100 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துற வீடுகளுக்கு அந்த கட்டண விலக்கு, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ். அது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு இப்போ வந்து 24 லட்சம் விவசாயிகளுக்குன்னு நினைக்கிறேன் இந்த சப்சிடி. இவர் கோவப்படுறாரு இல்லைங்களா, இந்த எலக்ட்ரிசிட்டி சப்சிடி வந்து கொடுத்துட்டாங்க, மின்சார மானியத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவர் ரொம்ப ரொம்ப இது பண்றாரு. அதுல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மானியம்லாம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்துல, யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சும்மா ஒரு புள்ளி விவர கணக்கு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, விவசாயிகளுக்கு ஒரு 23.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்குறாங்க. அது வந்து விவசாயம் வந்து மோட்டரு வச்சு தண்ணி பாய்ச்சி அவங்க வந்து விவசாயத்தை விளைபொருளை விளைவிக்க போறாங்க, அவ்வளவுதான் அந்த ஸ்கீம். இதை கொடுத்தே விவசாயி தலையில துண்டை போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஒண்ணும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து விளைவிக்கிற காசே அவங்களுக்கு வர்றது இல்ல. ஆமா, இப்ப இந்தியா US டீல், ட்ரேட் டீல் போட்டு மொத்தமா எதிர்காலத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாயத்தையும் முடிக்கலான்னு பார்த்தாங்க. இப்ப அதுக்கு மேல வந்து விவசாய பொருள்களை எல்லாம் நாங்க வந்து US இருந்து இறக்குமதி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவ்வளவு அடிமேல அடி வாங்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 2 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்க மின் இணைப்பு கொடுத்துருக்கோம், இலவச மின் இணைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு இவங்க ஸ்கீம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களோட கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை ஏன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றதான் இப்போ அவங்க கேக்குறாங்க. அப்புறம் இது பெருமுதலாளிகளோட நலனுக்கு எதிராக இருக்குது இல்ல. அப்புறம் பாருங்க, நெசவாளர்களுக்கு கொடுக்குறாங்க, தறி நெய்றாங்க இல்லைங்களா வீட்டுல, அவங்க லைட்டை போட்டு வச்சுட்டு சும்மா தர்றாங்க விசைத்தறிக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,60,000 பேருக்கு நெசவாளர்களுக்கு தராங்க. அது மாதிரி இந்த வீடுகளுக்கு வந்து ஸ்லாப் இவ்வளவு பயன்படுத்தினா நீங்க இவ்வளவு கட்டலாம் அப்படின்ற ஸ்லாப், அதுவும் சப்சிடிக்குள்ள வருது இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த மின்சார வாரியத்துல கொடுக்குற, இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குற மானியத்தால. அதுக்கு எதிராக அவர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்லியிருக்கிற கருத்து வந்து அரசியல் ரீதியான பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான அதை குறிப்பிட்டு சொல்றாரு. தேர்தல் நேரத்துல உடனே ஒரு ஸ்கீம் அறிவிச்சு இலவசங்களை வந்து கொடுக்குறீங்க. ஆமா, தேர்தல் இல்ல அவர் சொல்றது வந்து ஓகே தான். ஆனா தேர்தல் நேரம் வந்து இந்த கருத்தை அவர் எப்ப சொல்றாரு, இப்போ தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லாம் தேர்தல் வர நேரத்துல இவர் இதை சொல்றாரு, இலவசம் எல்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாரு. ஆனா பீகாருக்கு தேர்தல் நடந்துச்சுல்ல, ஆமா, வேர்ல்டு பேங்க்ல பணம் வாங்கி எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 10,000 போட்டு. அதுதாங்க, அவங்க வந்து பிஜேபிக்கு ரொம்ப பெரிய ஹை ஸ்டேக் உள்ள ஒரு ஸ்டேட் பீகார், நாங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதை முயற்சி பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாய் பணம் போட்டு விட்டாங்க. இது வந்து உங்களுடைய வேலை வாய்ப்புக்கான லோனு,
அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க்ல வாங்கின நிதியை இதுக்கு பயன்படுத்தினாங்க. அப்பெல்லாம் இவர் எந்த கருத்தையும் சொல்லல. இப்போ வந்து இவரு என்ன வழக்கு போனாலும் சரி உடனே வந்து இலவச நாளைக்கு தேர்தல் அறிவிப்பு அப்படின்னா இன்னைக்கு அந்த 10,000 போட்டாங்க பீகார்ல. அந்த தேர்தலுடைய வெற்றிக்கு அதுக்கு எதிராக வந்து பிரசாந்த் கிஷோர் வழக்கே பண்ணாரு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாங்க வந்து ஊக்குவிக்க முடியாது. ஆமா, அப்பெல்லாம் இவங்க வந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 3 மாநில தேர்தல் வந்து பாரதிய ஜனதாவுக்கு நெருக்கடியான தேர்தல் வந்துட்டு இருக்கும்போது 5,000 ரூபாய் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எதிரொலிச்சிருச்சோ. மு.க. ஸ்டாலின் கொடுத்த 5,000 பிளஸ் வந்து கூடுதலா அடுத்த ஆட்சிக்கு வந்தா 2,000 மாதம் கொடுப்போம் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 5,000 ரூபாய் இவங்க போடும் போது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இவங்களுக்கு வரும்போது எல்லாருக்கும் மெசேஜ் வருது பெண்களுக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து பெண்களுடைய போனுக்கு வந்து செல்போனுக்கு வந்து மெசேஜ் வருது 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு ஒரே பஸ்ல எல்லா பெண்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஆனா அந்த பஸ் போய் சேர்றதுக்குள்ள நிறைய பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நாங்க போயிட்டு அதை பேங்க்ல போய் நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துல சொல்றாரு. இறங்கி எடுக்க போறோம். ஏன் அந்த பதட்டம் வருது அப்படின்னா, இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த பணத்தை பிளாக் பண்ணி வச்சிருவாங்க, இல்ல பணத்தை எடுத்துருவாங்க, நம்ம கையில வந்து சேராது அப்படின்ற பதட்டம் சாதாரண உழைக்கிற ஏழை மக்களுக்கு, பெண்களுக்கு ஏன் அந்த பதட்டம் வருது? திருடனை பார்த்து பயப்பட வேண்டியவங்க வந்து ஒரு ஒன்றிய அரசை பார்த்து பயப்படுறாங்க. பாஜக அரசு அந்த பயத்துக்கான காரணம் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய அஸ்வினி உபாத்தியாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி வழக்கறிஞர், அவர் வந்து இலவசங்களுக்கு எதிராக இல்ல ஊழலை ஒழிப்பதற்காக அண்ணாசாரையோடு இணைந்து போராடி ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவரு அந்த வழக்கறிஞர் வந்து வழக்கு போட்டிருக்காரு இல்லைங்களா, அதுல இருக்க சொற்றோட ரொம்ப முக்கியமானது. இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்க இல்லைங்களா கவர்மெண்ட், அதை வந்து கரப்ட் பிராக்டிஸ், அதாவது ஊழலுக்கு நிகரானது இந்த மாதிரி இலவச திட்டங்கள்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் வழக்குக்கு போறாரு. அந்த வழக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ பிப்ரவரி மாசத்துல இப்ப எடுத்து அந்த வழக்கை நாங்க மார்ச்ல நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பீகார் தேர்தல் எல்லாம் முடிஞ்ச வேட்டு. ஆமா, தமிழ்நாடு தேர்தல், வெஸ்ட் பெங்கால், கேரளா தேர்தல் வர்றப்ப விசாரிக்கிறதுக்காக இவங்க அதுக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க. அது தனி வழக்கு. இது மின்சாரம் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே இது தனி வழக்கு. அது பாஜக வக்கீல் போட்ட வழக்கு. அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. அந்த வழக்குல வந்து இவங்க வந்து இலவச திட்டங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வழக்கு எப்ப போடப்பட்டது? அது போட்டு 2 வருஷம் ஆகுது. 2022 போட்ட வழக்கு. ஆனா அது வந்து உயிர் பெற்று எழுதுது. இப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஒருவேளை அந்த வழக்குல வந்து இந்த இலவச திட்டங்கள்லாம் தேர்தல் நேரத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து பலனடைஞ்சிட்டு இருக்கிற இந்த கலைஞர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டிருக்கும். அதனாலதான் வந்து மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு நிதியை இன்னும் 2,000 ரூபாய் அப்படின்னு 5,000 போட்டாரு. இப்போ வந்து அவங்க ஒரே பதட்டம், இப்படி நடந்துருச்சு. அது இவரோட சூரியகாந்தோட பதட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மையிலேயே வந்து மோடி, அமித்ஷா பதட்டப்பட்டா அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டை வந்து ஆள முடியலையே அப்படின்ற அவங்களுடைய வருத்தம். நீதிபதிக்கு வந்து இவ்வளவு வருத்தம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அவரு நீதிபதியோட வருத்தம் எப்படி சொல்றாருன்னா, ஒரு நியாயத்தின் பார்ப்பட்டு சொல்ற மாதிரி அப்படியே அவர் சொல்றாரு. மக்களுக்கு வந்து நீங்க இப்படி பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சோம்பேறி ஆயிட மாட்டாங்களா, வேலைக்கு எப்படி போவாங்க, அவங்க திறன் எப்படி வளர்த்துப்பாங்க, இந்த ரேஞ்சில் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் ஏன் தெரியுங்க, ஏழைகளுக்கு வந்து இவங்க நலத்திட்டங்கள் கொடுத்தா அது ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா கார்பரேட் முதலாளிகளுக்கு வங்கி கடன் கொடுக்குறாங்க. அந்த வங்கி கடனை இவங்களால திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு எவ்வளவு பேர் ஓடி போயிடுறாங்க. அந்த கடன்லாம் என்ன வருது? நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி, எவ்வளவு வந்து வங்கி கடன் வந்து வாரா கடன், இந்த மாதிரி கார்பரேட் கடனா கொடுத்ததுல எவ்வளவு வாரா கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து நிதித்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு, 14.5 லட்சம் கோடி ரூபாய் வாரா கடனா இருக்கு, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ண லோன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு கோடி, 14.5 லட்சம் கோடி பணம் வந்து வெளியில பெருமுதலாளிகளுக்கு போனது வந்து வரல. அதோட ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 14 லட்சம் கோடி இவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. ஆனா ஊடக செய்திகள்ல 25 லட்சம் கோடி இது மாதிரி கார்பரேட் கடன் போயிருக்கு, அது வந்து வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு லட்சம் கோடி வந்து பெரிய முதலாளிகளுக்கு இவங்க லோனா கொடுக்குறாங்க. அது வரலன்னா இது கவலை கிடையாது, அது வசூல் பண்றதுக்கு நடவடிக்கையும் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு எஜுகேஷன் லோன், கல்வி கடனை வாங்கிட்டு இருக்கிற ஒரு மாணவனுக்கு எவ்வளோ இது பண்றாங்க. அதே மாதிரி ஒரு விவசாயி ஏதாவது ஒரு டிராக்டர் வாங்கியிருப்பாரு, இல்லை ஏதாவது வாங்கியிருப்பாரு, அவரால் ஒரு டியூ கட்ட முடியல அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. ரொம்ப கண்ணாபண்ணன்னு பேசுறாங்க, திட்டுறாங்க. இப்போ விவசாயிகள் மனம் உடைஞ்சு போய் அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்து சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய
வாங்குற கடனை வசூல் பண்றதுல அவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கடன், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடன் போறதை பத்தி கவலையே படல. இவ்வளவு கடன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சும்மா நம்பரா சொல்றாங்க. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏழை மக்களுக்கு கொடுக்குற ஸ்கீம்ஸை பத்தி இவ்வளவு பக்கமா கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரீ பீஸ், இலவசங்கள் அப்படின்னு சொல்றது சரியா? இல்ல, அதான் ஃப்ரீ பீஸ்னு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. தமிழ்நாட்டுல இலவசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதே கிடையாது. இப்போ கொடுத்துருக்க 5000 ரூபாய் கூட உரிமை தொகை அப்படின்னு தான் சொல்றாங்க. மீதி எதுவுமே விடியல் பயணம் அப்படின்னு தான் பேர் வைக்கிறாங்களே தவிர அது இலவச திட்டங்கள் அப்படின்னு பேர் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, மக்களுக்கு யாரும் இலவசமாலாம் கொடுக்கறது கிடையாது. யாருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்தோ தனிநபர்கிட்ட இருந்து வாங்கியோ தர்றது கிடையாது. மக்கள் வரி பணம் கொடுக்குறாங்க. அந்த மக்கள் வரி பணத்தை ஒரு அரசாங்கத்தோடைய கடமை என்ன? வெல்த்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றது. வளத்தை ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிற வளத்தை எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறது தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசுடைய பணின்றது. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு போய் எதுவும் சேரக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமே பிரிச்சு கொடுக்கணுன்றதான் அடிப்படை. அப்போ உணவு இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய சொத்து தங்கி இருக்கு. இந்தியாவில் 1% மக்கள்கிட்ட 40% இந்தியாவுடைய வெல்த் 1% மக்கள்கிட்ட இருக்கு. 10% மக்கள்கிட்ட 60% இந்தியாவுடைய வளம் இருக்கு. இதுதான் இந்தியாவுடைய அந்த இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லைங்களா? 97% பேர் இந்த நாட்டுல உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். நீங்க 1% பேர்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குன்றீங்களா? அதுதாங்க ஃபேக்ட். அதாவது அந்த இந்தியாவுடைய மொத்த வருவாய் இருக்கு இல்லைங்களா, நேஷனல் இன்கம், அதுல கிட்டத்தட்ட 25%, அதாவது 4ல் 1 பங்கு அந்த 1% மக்களுக்கு தான் அந்த வருமானமே. அதான் இந்தியாவுல இருக்கிற எல்லாரும் உழைச்சு அந்த 1% பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமா, எல்லாரும் உழைக்கிறதுனால அதோட பலன் யார்கிட்ட போய் சேருதுன்னா அந்த 1% மக்கள்கிட்ட தான் போய் சேருது. இப்போ அவங்கள்ட்ட இருந்து கூட இந்த இதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா கூட இவர் கோவப்படலாம். மக்களுடைய வரி பணத்துல இருந்து அரசாங்கம் மக்களுக்கு நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கீமுக்கு பின்னாடியும் அதாவது கவர்மெண்ட்ன்றது மக்கள் எப்படி, மக்களுக்கு தேவை என்ன, மக்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யலாம், அதையெல்லாம் பார்த்துதான் ஒவ்வொரு ஸ்கீமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலை உணவு திட்டத்துக்கு இந்த பலன் இருக்கு. இலவச பஸ் பாஸ் இவ்வளவு பேரை கிராமப்புறத்துல இருந்து மக்களை படிக்கிறதுக்கு மாணவர்களை முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கு. இப்படின்னு ஒவ்வொரு ஸ்கீமுக்கு பின்னாடியும் அதோடைய வெற்றி கதைகள், சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் அதனால முன்னேறி வந்தவங்க இருக்காங்க. அப்படி கவர்மெண்ட் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எதிராக இவர் இதெல்லாம் இலவசம்னு ஒரு வரியில அதை கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. ஓகே, இப்ப சமீபத்துல மாநிலங்களவையில 12/2/2026 கேள்வி பதில்ல ஒன்றிய அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட தரவுகள் இதெல்லாம், அதாவது IAS அதிகாரிகள், இந்த நாட்டில் உள்ள மொத்த IAS அதிகாரிகள்ல 92% பேர் பார்ப்பன பனியா, இதே உயர் ஜாதியை ஆதிக்க ஜாதியை சார்ந்தவங்க. IPS அதிகாரிகள் 90% பேர் இதே பார்ப்பன பனியா உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். IFS அதிகாரிகள் அதுல 82% பேர் இதே பார்ப்பன பனியா உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். இது போக ஒன்றிய அரசு, இது மட்டும் இல்லாம 2018 இருந்து, பாஜக ஆட்சி 14 வந்துருச்சு, 2018 இருந்து தற்போது வரை உயர் நீதிமன்றங்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் நியமனம் செய்யப்பட்ட நீதிபதிகள் மொத்தம் 684 பேரை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல இதே பார்ப்பன பனியா இந்த உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டும் 567 பேர். மீதம் SC எவ்வளோன்னா 21 ஜட்ஜு, ST எவ்வளோன்னா 14 ஜட்ஜு, OBC எவ்வளோ அப்படின்னா வெறும் 82 நீதிபதிகள் தான். அப்ப இதுலயும் கிட்டத்தட்ட 70-80% மேல நீதி பரிபாலனத்தை முழுக்க ஆக்கிரமித்திருப்பவர்கள் இதே சமூகத்தினராக தான் இருக்கிறாங்க. இப்ப இதே ஹைகோர்ட்ல இருந்துதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடுத்து எலிவேட் ஆகுறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட நிலவரம் நீங்க ஊதவே தேவையில்லை அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. அப்ப இந்த பின்னணியில் இருந்து வருவதனால்தான் இப்படியான கருத்துக்களை இவர்கள் உதிர்க்கிறார்களா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அது உண்மைதான். இது மாதிரி பேசுறது இருக்கு இல்லைங்களா? நீங்க இலவசத்தை கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் சோம்பேறி ஆயிடுவாங்க. நீங்க 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா மக்கள் வேலைக்கே வரமாட்டாங்க அப்படின்னு 100 நாள் வேலை வந்தப்பையும் பேசினாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படி? இதெல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்க மட்டும் கிடையாது. உலகத்துல எல்லா நாட்டுல இருக்கிற மேட்டுக்குடி மக்களும் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்களை எல்லாம் இப்படிதான் அவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மக்களுக்கு ரியலா கிரவுண்ட்ல ஒவ்வொரு ஸ்கீமும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எப்படி உதவி செய்யுது, ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படி உயர்த்துது, எவ்வளவு அளவுக்கு பலன் கொடுக்குதுன்ற விவரம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எதுக்காக எல்லாருக்கும் கொடுக்குறீங்க,
இப்ப கூட இதுல கேட்டிருக்காரு. ஆமா, இதுல வந்து நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, ஒரு நல்ல அரசு என்ற முறையில் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் வழங்க விரும்புவதை ஏற்றுக்கொள்கிறோம், ஏழைகளுக்கு கொடுங்க ஏத்துக்கிறோம், ஆனா வசதியானவர்களுக்கும் நீங்க இதை செய்யறது தான் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நீதிபதிகள். இல்லைங்க, இதுல வந்து பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏழைகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி இலவசன்றது அவர் சொன்னதுனால சொல்றேன், இலவச திட்டங்களை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத சொல்றாங்க. அதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியா, தமிழ்நாடு எல்லாமே வந்து ஜாதிய இறுக்கமுள்ள நாடு, சமூகம். இங்க வந்து நீங்க வந்து ஒரு கிராமம், ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்துல வந்து ஒரு 100 டிவி, 1000 குடும்பம் இருக்கு, 100 டிவி வந்து கவர்மெண்ட் இலவசமா கொடுக்குது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த 100 டிவியும் யாருடைய வீட்டுக்கு போய் சேரும்? ஏழையா நீங்க ஏழைக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா அது வந்து இயல்பா நாங்களும் ஏழை தான், எங்கள்கிட்ட ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது இயல்பா அந்த சமுதாயத்துல யார் வலுவா இருக்காங்களோ அந்த சமுதாயத்து மக்களுக்கு தான் அதிகமா போய் சேரும். மேபி 80 அங்க போகும், 20 தான் வந்து மத்தவங்க. இந்த IAS IPS ஜட்ஜஸ் இந்த பதவிகளே யாருக்கு போய் சேர்ந்திருக்குதுன்றது தெளிவா தெரியுது இல்ல. அதுதான் இந்தியா. அப்போ ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்பொழுது நீங்க வந்து அதனாலதான் வந்து கலைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எல்லாருக்கும் கலர் டிவி அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுனாலதான். அப்படிதான் வந்து யுனிவர்சல் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது. அது எதுக்காகனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத பொருளாதார நிபுணர்கள் ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழை அப்படின்றது வந்து ஒரே ஒரு கிரைட்டீரியாவில் நீங்க சொல்லிட முடியாது. ஏழைன்னா ஒண்ணு பொருளாதார பிரச்சனை இருக்கிறவங்க, இன்னொன்னு ஜாதியில வந்து அடுக்குகள்ல கீழே இருக்கிறவங்க, இன்னொன்னு எந்த பகுதியில அவங்க வாழ்றாங்க அப்படின்றது இருக்கு, எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு இருக்கு, எந்த ஜெண்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 5000 ரூபாய் இங்க சம்பாதிக்கிறதுக்கும் ஊர்ல ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணி, எப்படி உங்களால வந்து ஒரு மெஷர் பண்றதுக்கான அளவுகோல், ஒரு ஸ்கேல் நீங்க எப்படி உருவாக்க முடியும்? உருவாக்கவே முடியாது. இல்ல இவங்களே தான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷனை ஒன்றிய அரசு உருவாக்குது. இதே பார்ப்பன பனியா ஜாதி எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். நீங்க குறிப்பிட்ட மாதிரி 1% பேர் எவ்வளவு சொத்துக்களை, இந்தியாவினுடைய சொத்துக்களை 40% மக்கள் 40% சொத்து வந்து 1%, அதாவது சில 100 அல்லது சில 1000 இந்த குடும்பங்கள் இவங்க கையில, இந்த அதானி அம்பானி இது போன்ற பெருமுதலாளிகளுடைய கையில இவ்வளவு சொத்து இருக்குது. ஆனா இதே நீதிபதிகள் தான் EWS கேஸ் வந்து வருது, அதை பத்தி ஏழை அப்படின்னு அதை ஏத்துக்கலையே. எப்படி வருஷம் 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் எப்படி ஏழையா இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 2250 ரூபாய் சம்பாதிக்கிறோம் எப்படி ஏழையா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியே அங்க பொறுத்துலையே. இடஒதுக்கீடு தத்துவத்துக்கே எதிராக பொருளாதார அளவுகோலை வச்சாங்கல்ல. இல்லங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி EWSன்றது வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னா 50% தான் இடஒதுக்கீடு அளவு இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா EWSன்னு வந்த உடனே 50% அந்த அவங்களே வச்ச அந்த ரூலையும் மீறி ஸ்கேலையும் தாண்டி அவங்க இன்னைக்கு EWS வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அப்போ OBCக்கு 27, SCக்கு 15, STக்கு வந்து 7.5, இந்த EWS பார்ப்பனர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு 10%. மொத்தமா இதுக்கு மக்கள் தொகை எந்த கணக்குமே எடுக்கல, மொத்தமா 59.5%. அதுதான் அதுக்கு முன்னாடி 49.5 தான் இருக்கணும், 50 தாண்டக்கூடாதுன்னு நீங்க சொன்ன குறிப்பிட்ட. அதுதான் அதுல வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்ற காரணமா தான். ஒண்ணு வந்து இந்தியா மாதிரி ஊர்ல நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டிலே எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா, நீங்க பீகார், உத்தரப்பிரதேச எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க சட்டத்துல இருக்கிறதே அவங்க அமல்படுத்தலையே. ஆமா, 92% IAS வந்து எல்லாரும் அதே பார்ப்பன பனியா ஜாதி, அதை அமல்படுத்தல. நீங்க சொல்ற மாதிரி சொத்து விவரங்கள்ல இப்படி அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, அவரு என்ன தெரியாம சொல்றாரு அப்படின்னா, பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துப்படி நான் சொல்றேன், அவர் என்ன அதுல புரியாம சொல்றாரு அப்படின்னா, நீங்க மெஷர் பண்றதுக்கு ஸ்கேலே வைக்க முடியாது. நீங்க ஒரு ஸ்கேல் வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து யாருக்கு இந்த பலன் போய் சேரணுமோ அந்த மக்கள், அந்த உண்மையான அந்த நீங்க சொல்றாங்கல்ல அந்த ஏழை மக்கள் வந்து இந்த இதுல இருந்து விடுபட்டுருவாங்க, வரமாட்டாங்க. அப்படி செய்யறது வந்து மிகப்பெரிய குற்றம், ஒரு அரசை வந்து அப்படி செய்யவே கூடாது. அதனாலதான் வந்து எல்லா மக்களுக்கும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கான அடிப்படை வந்து அதுலதான் இருக்கு. அது வந்து ஒரு அடிப்படை அறம். அப்பதான் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் போது இந்த மக்களுக்கும் போய் சேரும், இல்லைன்னா இங்க சேர்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த நலத்திட்டங்களை, இந்த உதவிகளை இவர் வந்து ஏதோ ஒரு வந்து தேர்தலுக்காக செய்யறாங்க. அவர் சொல்றாரு, என்ன மாதிரியான கலாச்சாரம் இது, என்ன மாதிரியான கல்ச்சர் இது அப்படின்னு ரொம்ப வந்து கோவப்படுறாரு. அது மாதிரி தேர்தலுக்காக அதை செய்யறாங்க அப்படின்றாரு. தேர்தலுக்காக செய்யட்டும், அது அரசியல் கட்சி வந்து எதுக்காக செய்வாங்க? அதாவது மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை கொடுத்து
தேர்தலுக்காக செய்யறாங்க அப்படின்னு இவங்க கோவப்படுறாங்கல்ல. ஆனா அதை விட மோசமானது ஜாதி உணர்வை தூண்டி தேர்தலுக்காக அவங்க செய்யறாங்க இல்லைங்களா, மத உணர்வை தூண்டி தேர்தல் லாபம் பெறாங்க இல்லைங்களா, அதை விட இது ஒண்ணும் பெரிய குற்றமே கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மோடி 2014 தேர்தலே போட்டிட்டு இருக்க முடியாது, டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டியவர். அதாவது அப்பயே மத பிரச்சாரம் பண்றாரு, காசியில போய் இதெல்லாம் மத சடங்குகள்லாம் வந்து பண்றாரு. தேர்தல் பிரச்சாரத்தின் முடிந்த பிறகு இது எல்லாத்தையும் மோடி வந்து செய்யறாரு. அதுதான் ஒரு கும்பலை திரட்டிட்டு போய் என்னன்னா இந்த மாதிரி இலவச திட்டங்களை தான் வந்து இவங்க பெருசா அதை பேசுறாங்களே தவிர இதை தாண்டி மக்களுடைய சென்டிமெண்ட், மக்களுடைய உணர்வுகளை எமோஷனலா தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஜாதி உணர்வை தூண்டினியும் அவங்களால வந்து இங்க வர முடியாது, மத உணர்வை தூண்டியும் வர முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன இங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு மக்களை இது பண்றாங்க, இந்த ஸ்கீம்ஸை நிறுத்திட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறதுனாலதான் அந்த பாஜக வழக்கறிஞர் இந்த மாதிரியான கேஸை போய் போடுறது, அது தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி விசாரணைக்கு வர்றது, இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியே சொல்றது, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இதுல வந்து அரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த வழக்கு விசாரணை இதெல்லாம் பார்த்தாதான் ஒரு அரசியல் காரணம் இருக்கிற மாதிரியான தோற்றம் நமக்கு தெரியுது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து இந்த விவகாரத்துல மட்டும் கிடையாது, தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் கருத்து சொல்றாரு. தொழிற்சங்கங்கள் இருக்கிறதுனாலதான் நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுது. அந்த வழக்கம் வந்து தொழிற்சங்கத்தை பத்தியான வழக்கு கிடையாது, அது வந்து வீட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களோட கூலியை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான வழக்கு போகுது. உடனே இவர் வந்து தொழிற்சங்கங்களாலதான் வந்து நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே வருது, நாட்டுல வேலை இழப்புகளே வருது, அந்த மாதிரி முன்னேற்றமே பாதிக்கப்படுது, ஏழைகளாலதான் ஒரு நாட்டுல பசி இருக்குது, ஏழைகளை அந்த மாதிரியான ஒரு கருத்து கடுமையான விமர்சனத்துக்கு இந்தியா முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. ஆமா, போன மாசம் தான் அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன வழக்குன்னா அவர் இன்னொரு காரணம் சொன்னாரு, நீங்க இந்த மாதிரியா நாங்க வந்து வீட்டு வேலை செய்யற உங்களுக்கு வந்து நாங்க ஒரு கூலியை நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலையில வீட்டுக்கு வேலை செய்யற பெண்கள் எல்லாம் நிறுத்திடுவாங்க வேலையை விட்டு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவரு. இந்த மாதிரியான கருத்தெல்லாம் சொல்றாரு. இதை விட வந்து இன்னொரு சிறப்பு இருக்கு, பழைய காலம் மாதிரி வீட்டு வேலை செஞ்சுட்டு பழசுப்பட்டு ஏதாவது இருக்குதா எஜமானம்மா அப்படின்னு தூக்கு போனி எடுத்துட்டு வந்து நிறுத்தி வாங்கிட்டு போகணும். இல்ல அது மாதிரியான மனநிலை நீங்க பாருங்க. இது இன்னொரு வழக்கு இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, யூஜிசி பிரச்சனை வந்துச்சு. அதாவது பல்கலைக்கழகங்கள்ல வந்து ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதை வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கு இடஒதுக்கீடுல போற மாணவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் விதிமுறைகளை வந்து அவங்க யூஜிசி வெளியிடுறாங்க. அந்த யூஜிசி வந்து அந்த கைட்லைன்ஸ் வந்த உடனே பெரிய போராட்டம் வந்து ஏற்கனவே அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்போ பெரிய போராட்டம் வெடிச்ச உடனே அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. உடனே வந்து நம்ம இப்படிதான் நம்ம நாட்டுல ஜாதி இது இருக்கா, இவ்வளவு பின்னோக்கி தான் நம்ம போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ரிமார்க், அது ஒரு கருத்தை சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு பக்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இலவச திட்டங்கள்லாம் வந்து ஏழைகளுக்கு மட்டும் தான் நீங்க கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏழைகள் மேல ஒரு கரிசனம் இருக்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை கூலியை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போகும்போது, நாங்க வழக்கை இப்படி நிர்ணயிச்சிட்டோம் ஒரு கூலி அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க, தொழிற்சங்கங்களாலதான் தொழில் வளர்ச்சி பாதிக்கும், தொழிற்சங்கங்களாலதான் வந்து நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி பாதிப்புலாம் ஏற்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாரு. இவரு எல்லா வழக்கு போனாலும் கருத்து சொல்லிட்டே இருக்காரு. இது ரெண்டுல முரண்பாட பாருங்க. அதுல வந்து ஏழைகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறாரு, இதுல வந்து வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு இல்ல வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை கூலியாச்சும் அவங்களுக்கு கிடைக்குமே, ஒரு டீசென்டான. பெரும்பாலும் யாருங்க, பெண்கள் தானங்க வீட்டு வேலைக்கு, இதுக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல இருந்தா இந்த மாதிரியான வேலைகளுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு கூலி கிடைக்குமே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இப்படி ஒரு கருத்து சொல்றாரு. அதனால வந்து முரண்பட்ட ஏழைகள் மேல கரிசனை உண்மையிலே அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்கில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரால் சொல்ல முடியும். அதனால வந்து முரண்பாடு வந்தா அப்படி பேசுறது, இப்படி வந்தா இப்படி பேசுறதுன்ற மாதிரி இருக்கு. அது இந்த மாதிரி பொது புத்தியில வந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிமார்க்ஸ் தான் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி, இன்னொரு வழக்கு வந்து வருது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, யூஜிசி வந்து ஒரு விதிமுறைகளை கொண்டு வராங்க. அந்த விதிமுறைகள் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஒன்றிய அரசு நடத்துற இல்ல பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறவங்களுக்கு உள்ளார ஜாதிய பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு போட்டு தொங்குறாங்க, நிறைய பேர் இறந்து போறாங்க, டிராப் அவுட் பாதியில படிப்பை விட்டு வெளியே போயிடுறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கும்போது யூஜிசி வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க, விதிமுறைகளை கொண்டு வராங்க. அந்த விதிமுறைகள் வெளிவந்த உடனே அதுக்கு எதிராக வந்து
உயர் ஜாதி மாணவர்கள் பெரிய அளவுக்கு நார்த் இந்தியால டெல்லியில பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தோடைய வழக்கு, அதாவது அந்த யூஜிசி கைட்லைன்ஸ்க்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம போறோமா இல்ல பின்னாடி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு அங்க ஒரு அறச்சீற்றம் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, இன்னும் நல்லா கடுமையான கைட்லைன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லல, இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, அந்த யூஎஸ் கைட்லைன்ஸை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதாவது மாணவர்களுக்கு ஒரு ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு வழி இருக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று வருது, அதுலயும் நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதாச்சும் வருது அப்படின்னு பார்த்தா அதை வந்து இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி நிலைமை தான் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கத்துல பார்த்தா ஏழைகளுக்கு கரிசனமா இருக்கிற மாதிரி பேசுறாங்க, இன்னொரு பக்கத்துல பார்த்தா வந்து இதுதான் தொழிற்சங்கங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, இன்னொரு பக்கத்துல பார்த்தா யூஜிசி கைட்லைன்ஸ் மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வந்து எதிராக நிற்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே முரண்பட்டு இருக்கக்கூடிய கருத்துகள் தீர்ப்புகள் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஜனநாயக நீதித்துறை வந்து ஜனநாயகப்படுத்தப்படல அப்படின்றதான். ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு கீழ் கோர்ட்ல இருக்கிற ஒரு கீழமை நீதிபதி பரீட்சை எழுதி வர்றாரு, இவங்கெல்லாம் ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்க எப்படி வர்றாங்க, கொலிஜியன்றது எப்படி இயங்குது? அதுதாங்க இதுல வந்து நீதித்துறையில இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி இப்ப குரல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மற்ற துறைகள், அதாவது அவங்க வந்து சட்டமன்றம் வந்து பெரும்பாலும் வந்து முழு ஜனநாயகப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும்தானே இப்படி, தமிழ்நாட்டு மற்ற மாநிலங்கள்ல அதே பார்ப்பன பணியா உயர் சாதி ஆதிக்கம். தமிழ்நாட்டுல தான் நான் சொல்றேன், இங்க வந்து கிட்டத்தட்ட ஜனநாயகப்படுத்தப்பட்டுருச்சு. அதுக்கு மேல வந்து நீங்க நிர்வாகத்துறையை எடுத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து உள்ள போறதுக்கான இடமாச்சும் இருக்கு. ஆனா நீதித்துறை வந்து இது மாதிரி ஒரு இரும்பு கோட்டையா இருக்கு, அதுல வந்து நீதித்துறையிலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற குரல் வந்து இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நீதித்துறை ஜனநாயகப்படுத்தப்படல. அதுதான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு. அடுத்து 24 ஜட்ஜஸ் வந்து கொலிஜியம் ஹைகோர்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல 14 பேர் RSS. அதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்வு வரணும் அப்படின்னா நீதித்துறையில, அது வந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அடிப்படையில தான் நீதிபதிகள் நியமிக்கிறாங்க. நீதித்துறையில இடஒதுக்கீடு வந்துச்சு அப்படின்னா இது மாதிரியான பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். ஆனா அது வந்து அவ்வளோ ஈஸியா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதுதான் இறுதி நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நீதித்துறை. ஆல்ரெடி இடஒதுக்கீடு இருக்குது, ஓபிசிக்கு 27 இருக்குது, எஸ்சிக்கு 15 இருக்குது, எஸ்டிக்கு 7.5 இருக்குது. இதெல்லாம் அமலுக்கு நடைமுறைப்படுத்தவே இல்லையே ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்களோ வேலை வாய்ப்புகள்ல எதுலையுமே நடைமுறைப்படுத்தலையா. உள்ள இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தலன்றது ஒண்ணு, ஒரு இடத்துல இல்லவே இல்ல இடஒதுக்கீடுன்ற கான்செப்டே இல்லைன்றது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில தான் வந்து இந்த மக்களுக்கு பயன்படுற விஷயங்கள்ல கருத்துக்களை வந்து சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சு. இப்ப ஏழைகளுக்கு ஒரு விஷயத்த இலவச திட்டங்களோ அல்லது விலையில்லா திட்டங்களோ அது மானியமோ கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு நீதிபதிகள் வந்து சொல்றாங்க. ஆனா ஒன்றிய அரசு என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஏங்க ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நோக்கமே வந்து எல்லா சப்சிடியவும் குறைச்சிட்டு வராங்க. ஒன்னொன்னுக்கு உணவு மானியம், உரத்துக்கு கொடுக்குற மானியம், எல்பிஜி சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ பெண்கள்லாம் வந்து சிலிண்டர் வந்துச்சு வீட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் வருது, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஏற்கனவே வந்து 12 சிலிண்டருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த சப்சிடி வந்து வருஷத்துக்கு இப்போ 9 ஆக்கிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அது மாதிரி வந்து உரமானியம் அது எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க 2022-23 பட்ஜெட் படி கிட்டத்தட்ட வந்து 2.54 லட்சம் கோடி. அதை வந்து போன வருஷம் 2024-25 வந்து 1.64 லட்சம் கோடியா குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுலையும் எல்லா சப்சிடியும் அவங்க மானியத்தையும் எல்லா துறையிலையும் குறைச்சிக்கிட்டே வராங்க. இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, மன்ரேகா அப்படின்னு அந்த பேரையே கூட இப்போ ராம்ஜி அப்படின்னு அவங்க மாத்திட்டாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசு அதுக்கான தொகையை வந்து பெரும்பாலான அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 90%, 10% அப்படின்ற அளவுக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. மாநில அரசு வந்து ஒரு 10% கொடுத்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ புது சட்ட திருத்தம் என்ன பண்ணிட்டாங்க, 60% மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம், 40% நிதியை வந்து அந்த ஸ்கீம்ல
மாநில அரசே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு மேல நிதி சுமையை ஏற்றிட்டாங்க. இப்படி ஒன்றிய அரசு மக்களுக்கு செய்யற, ஆனா மாநில அரசுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ₹1 கொடுத்தோம்னா நம்ம 26 பைசா தான் திருப்பி தருவாங்க. அதுதான் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு மு.க. ஸ்டாலின் கேட்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து இங்க இருந்து வரக்கூடிய நிதி, நீங்க இங்க இருந்து வசூல் பண்ணக்கூடிய நிதியை வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கல, அதுக்கு நீங்க வந்து நிதிக்குழு பினான்ஸ் கமிஷன்ல வந்து புதுவிதமான ஃபார்முலா நிதி பகிர்வுக்கு நீங்க போட்டு எங்க மாநிலங்கள், வளர்ந்த மாநிலங்கள், அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி வர மாதிரி நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம், பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ரிசல்ட் காட்டிட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற குரல் வந்து நம்ம எழுப்பிட்டு இருக்கோம். இவ்வளவு குறைவான வரி பகிர்வுக்கு இடையிலையும் இவ்வளவு ஸ்கீம்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் growth இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அவர் சொல்றபடி பார்த்து வெறும் பணம் கொடுக்குறாங்க, இலவச திட்டங்களை கொடுக்குறாங்க, அதோட கவர்மெண்ட் நின்றுச்சு அப்படின்னா அவங்க சொல்றது வந்து ஓகே. ஆனா அதுக்கு இணையா வந்து மற்ற உற்பத்தி துறையில வளர்ந்துட்டு இருக்காங்க, சர்வீஸ் செக்டார்ல வளர்ந்துட்டு இருக்காங்க, விவசாயத்துல வந்து அதிக உற்பத்தின்னு காட்டிட்டு இருக்காங்க, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா துறையிலையும் இவங்க ரிசல்ட் காட்டிட்டு இருக்காங்க. நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும்னா வந்து பீகார்ல இருக்கிறவங்களும் யூபியில இருக்கிறவங்களும் தமிழ்நாடு வளர்ந்து இருக்குது, இங்க போனாதான் பிழைக்க முடியும்னு இங்கதானே வர்றாங்க. அப்படி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு வந்து மாறிட்டு இருக்கு. அப்படின்னா வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. அவரே சொல்றாரு, டெவலப்மெண்ட்லாம் நீங்க பாக்குறது இல்லையா, ஹெல்த் பாக்கலையா, எஜுகேஷனை பாக்கலையா, எல்லாத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட 47% இருந்து 50% வரைக்கும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜில் போய் சேர்றவங்களுடைய எண்ணிக்கை 50% நம்ம போய் தொட்டுட்டோம். அதாவது 2 பேர்ல ஒரு ஆள் ஸ்கூல்ல இருந்து வெளியே வரவங்க கல்லூரிக்கு போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம எஜுகேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லா ஸ்கீம்ஸ்லயும் எல்லா துறையிலயும் தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு. அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்கீம்ஸ் தான். இது ஏன் கொடுக்குறீங்க, இது ஏன் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக கொடுக்குறீங்க அப்படின்றது என்ன இதுன்னா, இந்த மானியங்களை ரத்து பண்றது, தண்ணியை வந்து மக்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை, உணவு, உடை, இருப்பிடம், இதை வந்து ஒரு அரசு உறுதி பண்ணணும் அப்படின்றது, இந்த பொறுப்புகளிலிருந்து ஒன்றிய பாஜக அரசு விலகணும் அப்படின்னு தான் தொடர்ச்சியா இந்த கார்பரேட்டுகளினுடைய செயல் திட்டங்களை அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீதிபதியும் கிட்டத்தட்ட அதனுடைய குரலா வந்து பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதுதான் இது வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கிற ட்ரெண்டே என்ன அப்படின்னா, மாநில அரசுகள் மாநிலங்கள்லாம் வந்து செயல்படவே கூடாது, எல்லா மாநிலங்களே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒன்றிய அரசு டெல்லி அங்க இருந்தா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லா ஸ்கீம்ஸும் அங்க இருந்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே இப்போ சொல்றாங்கல்ல சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லா ஸ்கீம்ஸும் அவங்க தான் போட்டு அனுப்புவாங்க, எல்லா நிதியும் அவங்க தான் கொடுப்பாங்க, இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் டெல்லியில குவிச்சு வச்சுட்டு மாநில அரசுகள்லாம் சும்மா வந்து இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் மாதிரி அவங்க ஆக்கணும் அப்படின்றதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனுடைய குரல் தான் இப்போ வந்து வெளிவந்துட்டு இருக்கிற குரல். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.